இந்த கால்வாய் ஏற்கனவே ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு. ஆமாம் அமலாக சொன்னால் பேசியிருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே மாதம் மட்டும் மீட்டிங் அந்த காலில் இவ்வளோ இடம் இருக்குது. எல்லாம் கால் ஃபுல்லாக இருக்குது. ஆமாம் போய் வாங்க போகலாம். ஹலோ போட்டாச்சு. ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிடு. என்ன செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய மதத்தில் நான் கலைச்சிட்டு போக முடியுமா? வர சொல்கிறீங்களா? எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள். அவங்க இருந்து பார்ப்பாங்க, இருந்து பார்க்கணும். உட்காந்துருக்காங்க. இதை போய் நம்ம தர முடியும். வெயிட் பண்ண சொல்லிட்டேன். அமராவதி நதியில் வந்து குடிதண்ணிக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து நாங்கள் விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாம் திரள வந்து முறையிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கே வந்து போன வாரம் திங்கட்கிழமையே கலெக்டர் மனு கொடுத்துருந்தோம். அமராவதியில் குடிதண்ணி வேணும்ன்ட்டு மனு கொடுத்து 2 நாள் கழிச்சு புதன்கிழமை தான் தண்ணி எடுத்தாங்க. அதை எடுக்கும் போதே ஏஎம்சி அமராவதி மெயின் சேனலுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்து தான் ஆற்றுக்கு எடுத்துருக்காங்க. அமராவதி மெயின் சேனல் தண்ணி போகும்போது குடிதண்ணி வந்து கரூர் வந்து சேராது. அதனால் இன்றைக்கி மறுபடியும் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்து இந்த மாதிரி வந்து அந்த மெயின் சேனலில் போகிற தண்ணியை கட் பண்ணிவிட்டு அமராவதி ஆற்றுல மட்டும் கொடுங்க, கரூர் கடமலை வரைக்கும் குடிதண்ணி கொடுக்கணும், அப்போ தான் வரும்னு சரி மாவட்ட ஆட்சியரும் பேசி நான் அதை கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் கட் பண்ணுவார், கரூர் குடிதண்ணி வரும்னு நம்பிக்கையோடு எல்லோரும் பொதுமக்கள் விவசாயம்லாம் போகிறோம். அது தவறும் பட்சத்தில் நாங்கள் இன்னும் 1 நாள் 2 நாளில் கட் பண்ணலைன்னா மாபெரும் போராட்டங்கள், அதாவது டெல்லியில் நடத்துகிற போராட்டம்லாம் இங்கே பண்ணுவோம். தண்ணிக்காக பண்ண வேண்டிய சொல்லுங்கள். டெல்லியில் நடத்துகிற போராட்டத்தோட பெருசாகவும் நடத்துவோம். விவசாயிகள் பொதுமக்கள் பெரிய ஒரு தண்ணிக்காக தண்ணி தத்துவம் அப்படிங்கிற போராட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி பண்ணிடுவோம். அதனால் கட்டாயம் தண்ணி கொடுப்பாங்க நம்பி கூட போகிறோம்.